பிஜிடிஆர்பி யூனிட் 3 ப்ரோஸ் சார்ல்ஸ் லாம்ப் எழுதிய ட்ரீம் சில்ட்ரன் ரெவரி அப்படின்ற ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன நோட்ஸ் தான், அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் எக்ஸாம் போகும்போது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்ற இதை ஒர்க்கை எப்போ சார்ல்ஸ் லாம்ப் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா இன் 1823. The children love to listen to the stories about elders. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க எப்பயுமே கதை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களும் அதில் அதே மாதிரி கதை கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ட்ரெடிஷ்னலி கிரேட் அங்கிள் அண்ட் கிராண்ட்மா. எந்த மாதிரி கதை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஆன்சஸஸ் கிரேட் அங்கிள் அண்ட் கிராண்ட்மாவோட கதைங்களை கேட்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. மிஸ்ஸஸ் ஃபீல்டு கிராண்ட்மாஸ் நேம். இந்த ப்ரோஸில் அந்த கிராண்ட்மா நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்ஸஸ் ஃபீல்டு அப்படின்றது தான் அவங்க நேம். சார்ல்ஸ் லாம்ப் ட்ரீம் சில்ட்ரன் அலைஸ் அண்ட் ஜான். அந்த குழந்தைங்க யார் இங்கே இருக்க இந்த ப்ரோஸில் இருக்க குழந்தைங்க யாருன்னு பார்த்தோன்னா அலைஸ் அண்ட் ஜான் அப்படின்ற 2 குழந்தைங்க தான். நார்ஃபோக் 100 times பிக்கர் பிளேஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வீடை விட அவங்க கிராண்ட்மா இருந்த வீடு 100 times பிக்கர் அப்படின்றது தான் இந்த ப்ரோஸில் சொல்லியிருக்காரு சார்ல்ஸ் லாம்ப். பேலட் ஆஃப் சில்ட்ரன் இன் தி வுட் அப்படின்ற அந்த கான்செப்டும் இங்கே இருக்கும். அதை பற்றியும் அவங்க சார்ல்ஸ் லாம்ப் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட சீனையும் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அந்த குழந்தைங்களுக்கு. சிம்னி பீஸ் ஆஃப் தி கிரேட் ஹால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஹால் அந்த கிராண்ட்மாவோட ஹவுஸில் எது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிம்னி பீஸ் அப்படின்றது தான். ஜான் லாம்ப்ஸ் அங்கிள். இந்த ஸ்டோரியில் ஜான் லாம்ப் அப்படின்ற ஒரு கேரக்டரும் வருவார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லாம்போட பிரதர். கிராண்ட் மதர் லிவ்ட் இன் அ கிரேட் ஹவுஸ். அந்த வீட்டில் தான் கிராண்ட் மதர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஷி வாஸ் நாட் அ ரியல் ஓனர் ஆஃப் தி ஹவுஸ். ஆனால் ஆக்சுவலாக அவங்க அந்த ஹவுஸோட ஓனர் கிடையாது, சம்ஒன் வேறு யாரோ தான் அந்த ஹவுஸுக்கு ஓனர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த சிம்னியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்பிளை கொண்டு வராரு. எப்படி நம்ம வீட்டில் மாடர்னாக இருக்கணும்ன்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோமோ திங்ஸை, அதே மாதிரி அங்கேயும் அந்த ஓனர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு திங்ஸை. When she was dead, her funeral was attended by both poor and rich people. அந்த கிராண்ட்மா இறந்ததுக்கப்புறம் அந்த கிராண்ட்மா எப்படிப்பட்டவங்க, எப்படி அவங்க லைஃப்பை வாழ்ந்தாங்கன்றது காமிக்கிற மாதிரி எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸும் ரிச் புவர் அப்படின்றது இல்லாமல் எல்லாருமே அவங்க ஃபியூனரலை அட்டன் பண்ணுறாங்க. இன் கிராண்ட் மதர்ஸ் யூத் ஷி வாஸ் ரிகார்டட் அஸ் அ குட் டான்சர், பட் ஷி வாஸ் அஃபெக்டட் ஃப்ரம் தி கேன்சர். அவங்க ஒரு நல்ல டான்ஸர், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன் அப்படின்றதையும் ரெஃபர் பண்ணுறாரு. அவங்களோட டெத் எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஷீ சஃபர்ட் ஃப்ரம் தி கேன்சர் அண்ட் ஷீ டைட் ஆஃப் தட் அப்படின்றத அந்த குழந்தைங்கள்ட்ட சார்ல்ஸ் லாம்ப் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த குழந்தைங்களும் ஈகராக அந்த கதையை கேட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு பாயிண்ட் சார்ல்ஸ் லாம்ப் அந்த குழந்தைங்க அப்படியே சொல்ல அவங்களும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை காமிச்சிட்ருக்காங்க. சார்ல்ஸ் லாம்ப் ஆல்சோ கேசிங் அட் த ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். லாம்பும் அதே மாதிரி அங்கே இருக்கிற ட்ரீஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அட்மையர் பண்ணிகிட்டு இருக்காரு. கிராண்ட் மதர் ஹேட் அ ஸ்பெஷல் ஃபேவர் ஃபார் தட் ஜான் லாம்ப். எப்படி சார்ல்ஸ் லாம்ப் இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க பாட்டி அந்த கிராண்ட் மதர் ஜான் லாம்ப் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஜான் லாம்ப்ன்றது அவங்க அங்கிள், அவர் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஒரு ஃபேவர் காமிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அந்த குழந்தைங்கள்ட்ட சார்ல்ஸ் லாம்ப். ஜான் யூஸ் டு மவுண்ட் ஆன் தி ஹார்சஸ் அண்ட் ரைட் தி கண்ட்ரி அண்ட் ஜாயின் தி ஹண்டர்ஸ். ஜான் லாம்ப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீ இஸ் அ ரைடர் ஆஃப் தி ஹார்ஸ் அண்ட் ஹீ கம்ஸ் அரவுண்ட் தி சிட்டி அண்ட் ஹீ கோஸ் ஃபார் தி ஹண்டர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீ வாஸ் ரியலி அ பிரேவ் மேன் அப்படின்றத சார்ல்ஸ் லாம்ப் சொல்கிறார். அவர் ஒரு தைரியமான ஒரு போல்டான பர்சன் அப்படின்றதையும் அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்கிறார். சார்ல்ஸ் லாம்ப் லவ்வர்ஸ் நேம் இஸ் அலைஸ் அண்ட் விண்டர்டன். சார்ல்ஸ் லாம்போட லவ்வர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அலைஸ் அண்ட் விண்டர்டன் அப்படின்றது தான். அலைஸ் அண்ட் பேட்டன் ஃபார் தேர் ஃபாதர். அலைஸ் அண்ட் பேட்டம் ஃபார் தேர் ஃபாதர். அலைஸ் அண்ட் ஜான். அலைஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் உங்கள் குழந்தைங்க இல்லை, நாங்கள் அலைஸ்க்கும் பேட்டமுக்கும் பிறந்த குழந்தைங்க தான் நாங்கள்.
அப்படின்றத சொல்கிறா. லெத்தேன்றது இந்த கிளாசிக்கல் மித்தாலஜி லெத்தே இஸ் நோன் அஸ் அ ரிவர் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். லெத்தேன்றது ஒரு விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் நடுவில் ஓடக்கூடிய ஒரு நதி. நாங்கள் அலைசெஞ்சால் நாங்கள் வந்து அந்த நதியை கடக்காமல் அங்கேயே இருக்கிற ஒரு அருவங்கள். அதனால் நீங்கள் யாருன்றதை எங்களால் உணர முடியுது அப்படின்றத சொல்லிட்டு அந்த கனவுலேருந்து டிஸப்பியர் ஆகிடுறாங்க. உடனே சார்ல்ஸ் லாம்ப்க்கு அந்த ட்ரீம் டிஸ்டர்ப் ஆகி அவர் எந்திரிச்சிடுறாரு. இதுதான் அந்த ஸ்டோரியில் ப்ரோஸில் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை அவங்க நோட்ஸாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இது ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இம்பார்ட்டண்டான லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, we are not of allies nor of thee nor are we children at all, the children of allies call patron father அப்படின்ற இந்த லைன் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.